Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எனக்கு பொய் சொல்ல மனமில்லை. இவ்வாறு மனமில்லை, மனசில்ல, மனம் வரல்ல என்பதையெல்லாம் ஆங்கிலத்தில் நாம் not willing to என்றவாறு குறிப்பிடலாம். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. not willing to. இதனுடைய வாக்கிய அமைப்பாக நாம் subject plus be form verb, உங்கள் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். present and am is are, past and was were, future and will be. இங்கே நாம் present form am is are தான் பயன்படுத்த போன்றோம். subject plus be form verb plus not willing to plus V1 form verb அல்லது base form verb என்றவாறு குறிப்பிடலாம். இப்போ உதாரணங்களை பார்ப்போம். எனக்கு பொய் சொல்ல மனமில்லை. எனக்கு என்றது மீ என்று படித்திருப்போம். ஆனால் இங்கு எனக்கு என்பது வாக்கியத்தில் எழுவாயாக பயன்படுகின்றது. ஆகையால் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் பயன்படுத்த வேண்டும். மீ என்பது சப்ஜெக்ட் ப்ரோனவுனா? இல்லவே இல்லை. அப்போ அதனுடைய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன? ஐ. பொருத்தமான பி ஃபார்ம் வெர்ப் என்ன? வெரி குட், am. I am not willing to lie. I am not willing to lie. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I am not willing to lie. அவளுக்கு தன்னுடைய போனை தர மனமில்லை. இங்கும் அவளுக்கு என்றால் her என்று யோசிப்பீர்கள். ஆனால் அவளுக்கு என்பது இந்த வாக்கியத்தினுடைய எழுவாயாகவே she. She is not willing to give her phone. She is not willing to give her phone. எல்லாரும் வாயத்தை வந்து சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Well done. She is not willing to give her phone. நமக்கு நம்பிக்கையை இழக்க மனசில்லை. நம்பி இருக்கணும், எதையுமே நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சாதான் நடக்கும் என்றவாறு எங்களுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. We are not willing to lose hope. We are not willing to lose hope. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We are not willing to lose hope. எனக்கு என் கனவுகளை கைவிட மனசில்லை. I am not willing to, கைவிடுறது எப்படி சொல்லுவோம்? Give up. I am not willing to give up my dreams. I am not willing to give up my dreams. Again, I am not willing to give up my dreams. எங்களுக்கு தோல்வியை ஏற்க மனம் வரல. Please comment your answer. Splendid, you got it. அவர்களுக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள மனமில்லை. கூட்டம் ஒன்று நடக்குது, அதுல கலந்து கொள்றதுக்கு, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னது மனசு இல்லாம இருக்கு. Comment it now. Very good. அவனுக்கு வார இறுதிகளில் வேலை செய்ய மனசில்லை. வார இறுதியில் என்ன செய்ய மனசில்லை? வேலை செய்யறதுக்கு மனசில்லை. Comment your answer. Superb, you got it. இதுதான் என்னால் செய்யக்கூடியது.
இதுதான் அல்லது இது எல்லாமே என்பதை நாம் ஆங்கிலத்தில் this is all என்றவாறு குறிப்பிடுவோம். இதுதான் என்னால் செய்யக்கூடியது. This is all I can do. This is all I can do. This is all I can do. இது எல்லாமே அந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான். அந்த பிளானின் ஒரு பகுதிதான் இது எல்லாமே. This is all part of the plan. This is all part of the plan. எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. This is all part of the plan. இதுதான் நான் கேட்பது. நான் ஏதோ கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படி நான் கேட்பது இதுதான். This is all I am asking for. This is all I am asking for. இதுதான் நான் கொண்டு வந்தது. Please comment your answer. Splendid. You got it. இது எல்லாமே உன் கற்பனை. Comment it now. Wow. இது எல்லாமே அவளுக்காக. Comment it now. Well done. எனக்கு தெரிந்தபடி அவன் இன்றைக்கு வர மாட்டான். எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. அப்ப எனக்கு தெரிந்தபடி அவன் இன்றைக்கு வர மாட்டான். இவ்வாறு எதிர்காலம் தொடர்பான ஒரு விடயம் நமக்கு நிச்சயமாக தெரிகின்ற பட்சத்தில் நாம் பிரசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தி சொல்வோம். அது மட்டுமல்லாமல் எனக்கு தெரிந்தபடி, அதாவது தெரிந்தபடி, அறிந்தவரை, தெரிந்தவரை, இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் from what plus any subject pronoun plus know or knows என்றவாறு பயன்படுத்துவோம். அப்போ knows என்றது எப்போது வரும்? subject pronoun third person singular subject ஆக இருக்கும் பட்சத்தில். pronounsல எவை third person singular subject? very good. he, she, it. இது மாத்திரமல்ல, அனைத்து third person singular subjectsம் knows என்றவாறு s வடிவ வினை சொல்லித்தான் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இப்போது நாம் பார்க்க போவது என்ன? from what plus any subject pronoun plus know or knows. எனக்கு தெரிந்தபடி from what I know he is not coming today. From what I know he is not coming today. Again, from what I know he is not coming today. அவளுக்கு தெரிந்தவரை அல்லது அவளுக்கு தெரிந்தபடி கடை காலை 9 மணிக்கு திறக்குது. எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிந்தபடி, அவளுக்கு தெரிந்தவரை கடை காலை 9 மணிக்கு திறக்கிறது. From what she knows the shop opens at 9 a.m. From what she knows the shop opens at 9 a.m. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. From what she knows the shop opens at 9 a.m. அவர்களுக்கு தெரிந்தபடி வீதி மூடப்பட்டுள்ளது. எங்கேயோ அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க இப்படி வீதி மூடப்பட்டுள்ளது என்று. From what they know the road is closed. From what they know the road is closed. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? From what they know the road is closed. எனக்கு தெரிந்தவரை அவன் தவறு செய்யவில்லை. Please comment your answer. Wonderful. You got it. நான் அறிந்தவரை அவள் இன்னும் அலுவலகத்தில் இருக்கிறாள். ஏதேதோ சயின்ஸை வச்சு எனக்கு என்ன விளங்குது? அவ இன்னும் அலுவலகத்துலதான் இருக்கிறா என்று. Please comment your answer.
amazing, you got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? subject plus be form verb plus not willing to plus be1 என்பதையோ this is all என்பதையோ from what plus any subject pronoun plus no or knows என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.